பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட எருசலேம் தேவாலயத்திற்கு எதிரே இருக்கிற கிழக்கு ஒலிவு மலையிலிருந்து நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் குடும்பத்துக்குள்ளும் வந்து தங்கும்படி இயேசுவின் நாமத்தினால உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் இருக்கிற இந்த கிழக்கு ஒலிவு மலை குறித்து வேதாகமத்தில் சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க பார்ப்பது நான் நிற்கிறது ஒலிவ மலை, கிழக்கு ஒலிவ மலை. சகரியா தீர்க்கதரிசி இந்த வசனத்தின் மேல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் தம்முடைய 1000 வருஷ ஆட்சியை அமைக்க இயேசு திரும்பி வரும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்தும் அவர் விளக்குகிறார். மேலும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு திரும்பி வருவார் என்பதையும், இந்த ஒலிவு மலைக்கு தான் வருவார் என்பதையும் அடையாளம் காட்டுகிறார். அந்நாளில் எருசலேமின் எதிரே கிழக்கே உள்ள ஒலிவ மலையின் மேல் அவருடைய கால்கள் நிற்கும். பாருங்க, ஒலிவ மலை அதன் நடுவே கிழக்கிலிருந்து அப்படி பிளக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பள்ளத்தாக்குகள் இந்த மலையின் பாதி வடக்கு நோக்கியும் பாதி தெற்கு நோக்கியும் நகரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதல் அவர் பிறந்தது, அவர் பிறந்து அவர் ஊழியம் செய்து நமக்காக அவர் சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. அவர் முதலில் வந்தது ஒரு மனுஷகுமாரனாக நமக்காக வந்தாரு. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவராக வந்தாரு. அந்த ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து. அவர் நமக்காக அவருடைய முதல் வருகையின் வந்த பொழுது முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்கு அவர் பரிகாரம் செய்யும்படியா, நம்முடைய எல்லாருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, நாம் செய்த பாவங்களுக்கு தண்டை நம் மீது வந்து நம் நரகத்திற்கு செல்லக்கூடாதபடி அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். சிலுவையின் மீதான அவருடைய தியாகம் சாத்தானையும் பாவத்தையும் மரணத்தையும் நரகத்தையும் தோற்கடிக்கும்படி அவர் இந்த பூமிக்கு முதலில் அவர் வந்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இனி மறுபடி அவர் வருகிறது. அவருடைய பிள்ளைகளை அவரோடு கூட அழைத்து கொண்டு போகும்படி வருகிறார். ஆனாலும் முதல்ல இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவரை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுதும் வாசித்தீர்கள் என்றால் பவுல் மாதிரில் தான் சொல்லுகிறார். ஒலிவ மலையில் இயேசு நின்ற போது அவர் பரலோகத்திற்கு ஏறினார் என்று சொல்லி, அவர் பரலோகத்துக்கு எந்த ஒலிவ மலையிலும் தான் ஏறி சென்றார் என்றும், அதுவும் இதே இடத்துல தான் அந்த ஒலிவ மலை, இந்த ஒலிவ மலையை தான் குறிப்பிடுகிறார்கள். கலிலேயராகி மனிதர்களேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். பார்த்தீர்கள் அந்த வசனங்கள்ல, கலிலேயராகி மனிதர்களே, யூதர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு பரலோகத்திற்கு செல்வதை பார்த்தது போல திரும்பி அவர் வருவார். இதே ஒலிவ மலைக்கு அவர் திருப்பி வருவார் என்று சொல்லி அவருடைய பாதங்கள் அந்நாளில் இந்த இடங்களில் பதியும் என்று சொல்லி இதை தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசியும் இதை சொல்லியிருக்கிறார். நீங்க பார்க்கிற இந்த ஒலிவ மலை, இந்த எருசலேம் பட்டணம், இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. இந்த இடத்துல இன்னைக்கு நான் செபிக்க உங்க எல்லாருக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். என்னுடைய குடும்பங்கள், இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், தேசங்கள், எல்லா தேசத்துல இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக இன்னைக்கு நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னோட இணைந்து இதை பார்க்கும்போது, இந்த வசனங்களை கேட்கும் போது, வேதத்துல ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தின் அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நான் இன்று செபிக்கும் போது என்னால் இந்த அபிஷேகத்தை தாங்க முடியவில்லை. எல்லாம் ஆராதித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இருக்கிறார்கள், அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வர போகிறார். வருகையின் அடையாளங்களை பார்க்கிறீர்கள். இன்னும் மனம் திரும்பாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாமல் இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அறிக்கையிடாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் பரவ வேண்டும். இந்த செய்தி மூலம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் நம்மை அழைத்து கொண்டு செல்லும்படி, அவர் நியாயம் விசாரிக்கும்படி, அரசாட்சி செய்யும்படி வருகிறார். எல்லாரும் இந்த செய்தியை கேட்டு ஒப்பு கொடுங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்தோடு, முழு பலத்தோடு அவர்கள் அன்பு கூறுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக
அவர் உங்களையும் என்னையும் அவர் வரும்போது ஒரு வருகையில் நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வசனங்களின்படி இந்த ஒலிவு மலையிலிருந்து ஒரு விசை கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி வாஞ்சரேஷ் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. எருசலேமிலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். தேவாலயத்தையும் மறந்து எல்லாரையும் ஆராதிக்கிறார்கள். Hallelujah, everybody. Hallelujah.